ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பிளாக் பீன் அண்ட் கார்ன் சாலட் அப்படிங்கிற ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சாலடை நாம மெடிட்ரேனியன் ஸ்டைல்ல ரொம்ப ஹெல்த்தியா பண்ண போறோம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இதில் நம்ம பிளாக் பீனை வேக வச்சுக்க போறோம். 1 கப் பிளாக் பீன் எடுத்திருக்கோம். பீன்ஸை கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து இதை 8 மணி நேரம் நம்ம ஊற போட போறோம். இல்லை அப்படின்னா நம்ம நைட் ஊற போட்டுட்டு மார்னிங் எழும்பி இதை வேக வச்சுக்கலாம். அவ்வளவு நேரம் ஊற வைக்க முடியாது அப்படின்னா இதில் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி சமைச்சுக்கலாம். பயிறு நல்லா பெருசாக வருங்கிறனால இதை நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோம். இதை இப்படி மூடி போட்டு வச்சிடுறோம். இதை நான் நைட் ஃபுல்லாக ஊற விட போகிறேன். காலையில் பார்த்தோன்னா இந்த பீன்ஸ் நல்லா ஊறி இருக்கிறத பார்க்கலாம். பயிறு ஊற வச்ச தண்ணியை நம்ம வெளியே எடுத்து ஊற்றிடலாம். இது யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அந்த பயிரை மட்டும் எடுத்துக்கிறோம். பிளாக் பீனை நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டோட இன்னர் வெசலில் சேர்த்துருக்கோம். இன்ஸ்டன்ட் பாட்ங்கிற எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணலன்னா நம்ம சாதாரண ப்ரெஷர் குக்கரில் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டைமிங்ஸ் தான் ஆகும் இதுக்கும். பயிறு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேலே 1 இன்ச் அளவு தண்ணி நிற்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்குவோம். இனிமேல் நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டோடைய மூடியை போட்டுட்டு அதோட வெயிட் வால்வையும் வச்சுக்கிறோம். இன்ஸ்டன்ட் பாட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம ப்ரெஷர் குக் அப்படிங்கிற செட்டிங்கை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இதில் 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். சப்போஸ் நம்ம ஸ்டவ்வில் வச்சு யூஸ் பண்ணுற ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் 1 விசில் வந்த பிறகு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்த பிறகு இந்த இன்ஸ்டன்ட் பாட் தானே ஆஃப் ஆகிடும். ப்ரெஷர் நல்லா செட்டில் டவுன் ஆன பிறகு மூடியை திறந்துட்டு நம்ம இந்த பீன்ஸ் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒன்று எடுத்து நம்ம இப்படி அமுக்கி பார்த்தோன்னா தெரியும் நம்மளுக்கு பீன்ஸ் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. பார்த்தீங்களா? இந்த அளவு நம்மளுக்கு பீன்ஸ் வெந்தால் தான் இந்த சாலடில் இது டேஸ்டியாக இருக்கும். பிளாக் பீன்ஸ் வேக வச்ச தண்ணி நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சூப் ஏதாவது சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் சேர்த்துக்கலாம். 1 கப் பிளாக் பீன்ஸ் வேக வச்சோம் இல்லையா, இது வெந்த பிறகு நம்மளுக்கு 3 கப் அளவுக்கு பிளாக் பீன்ஸ் கிடச்சிருக்குது. இதில் தேவையான அளவு நம்ம இன்றைக்கி சமையலில் யூஸ் பண்ணிவிட்டு மீதத்தை எடுத்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் வேக வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா நம்ம சமையலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிளாக் பீன்ஸை வேக வைக்க நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி கேனில் வேக வச்சு கடையில் வைப்பாங்க. அதனாலும் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு மளிகை கடையில் கொஞ்சமாக மல்லித்தழை ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவு கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி, வேக வச்ச பிளாக் பீன் 1.5 கப், ஒரு பெல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், 2 அல்லது 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு அவகடோ பழம். இந்த சாலடில் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஸ்வீட் கார்னுங்க. சம்மர்லன்னா ஃப்ரெஷ் கார்ன் கிடச்சிச்சின்னா அதை எடுத்து வேக வச்சு இந்த மாதிரி உதிர்த்து எடுத்து வச்சுக்கலாம். நான் ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குங்க. இது ஒரு $1 பேக்கெட். இதை கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் இருக்கும். இது ஏற்கனவே வேக வச்சுருப்பாங்க அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு மைக்ரோவேவபிள் பவுலில் இதை போட்டுட்டு இதை ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இல்லைன்னா இதை ஹாட் வாட்டரில் போட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். இனிமேல் இந்த சாலடோட சாஸ் பண்ண போகிறோம். இந்த பூண்டு பற்களை நம்ம கேரட் ஷ்ரெட்டர் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம ஷ்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இடி உரலில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி கோர்ஸாக இடிச்சிட்டு வந்துட்டோம். சாலட் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஆலிவ் ஆயில் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில். இது மெடிட்ரேனியன் ஸ்டைல் டிஷ் அப்படிங்கிறனால நம்ம இந்த மாதிரி ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் இந்த பவுலில் சேர்த்துருக்கோம். இது கூட டேபிள் சால்ட் இருக்கும்ல, அது 1/4 டீஸ்பூன். பிங்க் சால்ட் 1/4 டீஸ்பூன்லையும் பாதி சேர்த்துக்கிறோம். பிங்க் சால்ட் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், இடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பூண்டு, இதையெல்லாம் சேர்த்துட்டு இந்த சாஸ் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக இது கூட அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கிறோம். இந்த சாலட்க்கு அவசியமாக நம்ம இந்த மாதிரி லெமன் சேர்த்துக்கணும். இந்த லெமன் சேர்த்தாதான் நம்ம சாலட் கருத்து போகாமல் இருக்கும். இது கூட ஒரு அவகடோ பழத்தை சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம். முதல்ல இதை பாதியாக கட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நடுவில் இருக்குது இல்லையா, இந்த விதையை இமீடியட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். அவகடோவை வெளியில் வச்சு கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்காது. அதனால இந்த மாதிரி அது தோலோடு இருக்கும் போதே அதுக்குள்ளே இந்த மாதிரி குறுக்கையும் நடுக்கமாக நிறையா கோடுகளை ஒரு கத்தியை வச்சு போட்டுக்கிறோம். இனிமேல் ஒரு ஸ்பூனால் இதை அப்படியே ஸ்கூப் பண்ணி இந்த சாலட் கூட சேர்த்துக்கிறோம். அவகடோ சீக்கிரமாகவே நம்மளுக்கு கருத்துரும். அது ஆக்சிடைஸ் ஆயிரும். அதனால நம்ம இதை இமீடியட்டாக நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம்ல, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
அப்பதான் நம்ம சாலட் பார்க்கறக்கு நல்லா அழகா இருக்கும். ஏதாவது ஒரு பார்ட்டிக்காக பண்றீங்க அப்படின்னாலும், நீங்க முந்தின நாள் நைட் கூட இந்த சாலட செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அவகேடோ கருத்து போகாது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கு வந்து அவகேடோ பழம் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து அவகேடோ சீக்கிரம் கருத்துரும் அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க எப்போ சர்வ் பண்ண போறீங்களோ அந்த சாலட, அப்போ இந்த மாதிரி துண்டுகளா இந்த அவகேடோவ கட் பண்ணி அந்த சாலட் மேல போட்டு விட்டுருங்க. அப்படின்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா அழகா தெரியும். இப்ப இந்த அவகேடோ இந்த லெமன் ஜூஸ்ல நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. 2 கப் ஸ்வீட் கார்ன் வேக வச்சிருந்தோம் இல்லையா? அத இந்த சாலட் பவுல்ல போட்டுக்கிறோம். அடுத்தது 1 1/2 கப் பிளாக் பீன் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறோம். இனிமே ஒவ்வொரு ஐட்டமா இப்படி ஆட் பண்ண வேண்டியது தான். இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல இது, அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். சாலடுக்குலாம் தக்காளி போடும்போது நல்ல இந்த ரோமா டொமேட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பெங்களூர் தக்காளி மாதிரி உள்ளத நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. அதுல இருந்து அதிகமா அந்த ஜூஸ் இறங்காது. மல்லித்தழையும் நல்ல பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கோம். இனிமே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதுதாங்க. நம்மளோட ஈஸியான, டேஸ்டியான பிளாக் பீன் அண்ட் கார்ன் சாலட் ரெடி ஆயிருச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்கன்ஸோட பாரம்பரிய உணவான இந்த பிளாக் பீன் அண்ட் கார்ன் சாலட் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர். See you.